ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி நம்ம மொபைலில் நம்மளே ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிட்டு 16:9 அப்படிங்கிற ரேஷியோவை வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ண பிறகு மீடியா ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துங்க. நான் வந்து ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அது மாதிரி உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி எடுத்துங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ எந்த அளவுக்கு ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணிங்க. நான் வந்து ஒரு 30 செகண்டுக்கு ரெடி பண்ண போகிறதுனால அதை நான் ட்ராக் பண்ணிக்கிறேன் 30 செகண்டுக்கு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோதுக்கு நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிங்க. ட்ராக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, கட் ஆப்ஷன் பக்கத்தில் இருக்கிற பேன் அண்ட் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க இமேஜ் வந்து சென்ட்ரு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஜூம் பண்ணிங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஜூம் பண்ணிவிட்டு ஈக்குவல் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணி விட்டுட்டு டிக் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஆஃபில் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணி வச்சுருங்க. ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 4 கார்னரும் வந்து நமக்கு வந்து பிளாக் ஷேடோ வந்து ஆட் ஆகிருக்கும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட் ஆப்ஷனை வந்து கொஞ்சமாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்குவோம். உங்கள் ஃபோனுக்கு தகுந்த மாதிரி கலர் வந்து எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டிக் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஒரு பிஎன்ஜி டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுவோம். அதுக்கு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியாவுக்கு போங்க. மீடியாவுக்கு போயிட்டு நீங்கள் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பிஎன்ஜி இமேஜை வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ வீடியோவோட எங்கே வேணுமோ அந்த இடத்துக்கு வந்து ட்ராக் பண்ணி செட் பண்ணிவிட்டு இதையும் என்ன பண்ணுங்கள், வீடியோவோட ஃபுல் லென்த்துக்கு வந்து ட்ராக் பண்ணி ஃபுல்லாக வச்சுருங்க. வச்ச பிறகு இதுக்கும் நீங்கள் வந்து கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டு இந்த லாஸ்ட் ஆப்ஷனை மட்டும் கொஞ்சமாக நான் வந்து வச்சுருக்கேன். வச்சுட்டு டிக் பண்ணி விட்டுடுங்க. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணுவோம். அதுக்கு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மீடியாவுக்கு போங்க. மீடியாவுக்கு போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க அந்த டெம்ப்ளேட்டை வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கட் ஆப்ஷன் பக்கத்தில் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. நம்ம செலக்ட் பண்ணியிருக்க அந்த டெம்ப்ளேட்டை வந்து செலக்ட் பண்ண பிறகு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஸ்க்ரீன் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிவிடுங்க. நம்ம அந்த டெம்ப்ளேட்டு வந்து கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கலர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. நான் வந்து லாஸ்ட் ஆப்ஷனை மட்டும் ஃபுல்லாக வச்சுருக்கேன். அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, இன்னும் ஒரு டெம்ப்ளேட் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஒரு எல்லோ கலர் ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்கும். அதுவும் செட் பண்ணால் சூப்பராக இருக்கும். அதுக்காக நான் வந்து அந்த டெம்ப்ளேட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அதையும் என்ன பண்ணுங்கள், கட் ஆப்ஷன் பக்கத்தில் இருக்கிற ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த டெம்ப்ளேட்டுக்கு வந்து நம்ம வந்து பிளெண்டிங் பண்ண போகிறோம். ஸோ பிளெண்டிங் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரீன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. இதுக்கும் நீங்கள் வந்து கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா பண்ணிங்க. நான் வந்து கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன். இதை வந்து ஃபுல்லாக வச்சுடுங்க. லாஸ்ட் ஆப்ஷனை ஃபுல்லாக வச்சுட்டு டிக் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நமக்கு ஓவராலாக பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து நம்ம மியூசிக் வந்து ஆட் பண்ணோம். நான் வந்து ஒரு இளையராஜாவோட பாட்டை வந்து ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிட்டு டிக் பண்ணிவிடுங்க. இப்போ எனக்கு வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.